திருச்சிற்றம்பலம். அரண்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இன்று சிவமயம் சேனலில் 2 செய்திகள் பார்ப்போம். முதல்ல 9 நிதிகள்: சங்கநிதி, பதுமநிதி, மகா பதுமநிதி, மகரநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி, குந்தநிதி, நீலநிதி, வரநிதியாம். இவற்றுள் சங்கநிதி பதுமநிதிங்கிறது குபேரன் 2 மகளிரிடம் தன் செல்வங்களை எல்லாம் கொடுத்து வைத்துள்ளதாக நம்பப்படுகிறது. சங்கநிதி என்றால் பொன்பொருள், பதுமநிதினா கல்வி அறிவு, நீலநிதினா கடல் வளம், மச்ச நிதினா அதிர்ஷ்டம், முகுந்த நிதினா நெய் வெண்ணெய் தயிர் வளம், நந்தநிதினா பசு வளமா. இப்போது அந்த சங்கநிதி பதுமநிதியை பற்றி நம்ம அப்பர் பெருமான் ஒரு பாடலில் பாடுவார். சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணியோடு வானுள்ளாவ தருவரேனும் மங்குவார் அவர் செல்வோம் மதிப்பமல்லோம் மாதேவர்கே காந்தர் அல்லராயில் அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழு நோயராய் உறுத்து தின்றுழலும் புலையரேனும் கங்கை வாழ் சடை கறந்தார் அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த சங்கநிதினா அந்த பொன்பொருள், பதுமநிதினா கல்வியறிவு, இதெல்லாம் வானளாவ நம்ம பூமியிலேருந்து வானளவுக்கு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். ஏன்னா அந்த சிவபெருமானுக்கு அடியார்களாக இருந்தால் போதும். அது என்ன செய்வாங்க? தொழுநோய் வந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, பசுவை உறுத்தி திங்கிற புலையராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சிவன் அடியார்கள்னால் நாம் வணங்கும் கடவுள் அவர் தான் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சாமி பாடியிருக்கிறாரு. அடுத்தது துவாரபாலகர்கள்னால் நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி பார்ப்போம். அங்கே பார்த்திங்கன்னா 2 புறங்களிலும் அமைக்கப்படும் காப்போர் உருவங்கள். இது துவாரபாலகர்கள் சாதாரண போர் வீரர்கள் போன்றோ அல்லது பயங்கரமான தோற்றம் கொண்ட அசுரர் போன்றோ வடிவிலோ இருப்பார்கள். இவர்களில் ஆண் பெண் 2 பாலாரும் உண்டு. திருசூல் இவங்களை என்ன சொல்லுவாங்க? சிவாலயங்கள் இருக்கிறவங்கள சண்டி முண்டி, சண்டன் பிரசண்டன், திருசூலநாதன், மழுவுடையார் அப்படின்னு சிவாலயங்கள் இருக்கிறவங்களுக்கு பேர். இங்கே வைணவ கோயிலில் ஜெயன் விஜயன் இருப்பாங்களாம். சக்தி கோயிலில் அரபத்ரா சுபத்ரான்னு அந்த துவார பாலகிகளாம். திருச்சிற்றம்பலம்.